நமக்கு முக்காவாசி பிரச்சனைகள் நம்ம அமைதியாக இருந்தாலே வந்து நம்மளை ஒதுங்கி விட்டு போயிடுங்க. எப்போ ஒருவர் நாம் சீண்டி நாம் ரியாக்ட் பண்ணிட்டோன்னா அவங்க நோட் பண்ணிட்டாங்க, நம்மளை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஓ, இந்த நபர் இப்படி பண்ணால் எப்போவுமே வந்து உணர்ச்சி வசப்படுறாங்க, அழகாக வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை காயப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்போ ஒருவர் நம்மளை காயப்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது நாம் காயப்படாமல் இருந்தால், அதாவது நாம் இது சரியில்லை, இது ஒதுக்கிறோம். எப்படி வந்து அந்த யானை ஒதுங்கி போச்சோ, இது தேவையில்லாத விஷயம், நம்ம பாட்டு நம்ம ஃபோக்கஸ் போவோமே. நமக்கு லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, இந்த வாழ்க்கையில் நம்ம கொண்டு வந்த பிராரத்தம் இருக்குது, அதை தாண்டி உள்ள இந்த இறைத்தன்மையை அடைய வேண்டிய வேலை இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்கன்னு நம்ம எடுத்து நம்ம போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஈஸியாக வந்து 90% வந்து நமக்கு இந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணிடலாம். ஆகையால் நம்ம வாழ்க்கையில் சீண்டி பார்க்குறவங்க எல்லாரையும் நாம் திருப்பி சீண்டணும், திருப்பி ரிவெஞ்ச் அடிக்கணும்னு கட்டாயமே இல்லை. ஒரு காலகட்டத்தில் சில பேரை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய